அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இந்த ஆடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து 100% சத்தியமான உண்மை. 100% உண்மை. என்னை நம்பி, சிவத்தை நம்பி இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு இதை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் எத்துணை துன்பத்தில் வாழ்ந்தாலும் சரி, உங்களுக்கு எத்துணை பிரச்சனை இருந்தாலும் சரி, அது என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அத்துணையும் நீங்கும் அதிசயத்தை பார்ப்பீர்கள் ஒரு சில மாதங்களில். இது சத்தியம். சத்தியம். மாசி மகா சிவராத்திரி வர இருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, இந்த மாசி மகா சிவராத்திரிக்கு பல அற்புதமான மகிமைகள் உண்டு. இந்த மாசி மகா சிவராத்திரி இந்த 2024ஆம் வருடம் மார்ச் 8ஆம் தேதி வருகின்றது. இந்த சிவராத்திரியை முன்னிட்டு நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அனைத்து சிவபக்தர்களுக்கும் அன்று இரவு 10 நிமிடம் சிவதீட்சை வழங்க போறோம். அதற்காக அடியேன் இன்று முதல் அற்புதமான 41 நாட்கள் விரதத்தை தொடங்கியுள்ளேன். பல சகோதரிகள் ஆடியோல கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் மூலமா, விரதம்னா எப்படி சாமி இருக்க போறீங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. நான் விரதம் மேற்கொள்வது 41 நாட்கள் சுத்தமாக ஈசனின் நினைவாக மட்டுமே இருந்து ஒருவேளை உணவு மட்டும் எடுத்து திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டு திட உணவுகளை தவிர்த்து 41 நாளும் ஒவ்வொரு நாளும் ஈசனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிவமந்திரங்களை ஜபித்து நான் விரதத்தை மேற்கொள்ள போகின்றேன். அன்பு சொந்தங்களே, நீங்கள் இதை மேற்கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்களது உடல் சூழல் இதற்கு ஏற்றுக்கொள்ளுமா என்று எனக்கு தெரியாது. அடியேனுக்கு ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்கு. அதனால உடல் சூழலை கருத்தில் கொண்டு நீங்க எல்லாரும் இந்த 41 நாள் விரதம் இருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 28/1/2024 முதல் 8/3/2024 வரை அன்பு கூர்ந்து அசைவ உணவை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை சிவத்தன்மையுடன் உங்களுக்கு முன் வைக்கின்றேன். நீங்க 3 வேளை சாப்பிடுங்க, சைவ உணவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 41 நாள் அசைவம் இல்லாமல் இருக்கிறது ஒரு சிலருக்கு, பெரும்பாலும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு முடியும். நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா, மீண்டும் சொல்றேன், எல்லா துன்பங்களும் நீங்கி நீங்க ஆனந்தமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சிவராத்திரிக்கு நான் சொல்லும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தியாகம் பண்ணுங்க. அதாவது 28ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை அசைவ உணவை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வேற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அன்பு சொந்தங்களே, இல்லறத்தில் கட்டுப்பாடு இல்லை, நல்லது கெட்டத்துக்கு போக வர கட்டுப்பாடு இல்லை. அசைவத்தை மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க. அடியேன் விரதம் மேற்கொள்றேன் அப்படின்னா நான் மக்களுக்கு தீட்சை தருவதற்காக நான் கடுமையான விரதம் இருக்கின்றேன். நீங்கள் அதை அந்த கடுமையான விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு 100 பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. எத்தனையோ நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க. இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. 28/1/2024 முதல் 8/3/2024 வரை நீங்க அசைவ உணவை மட்டும் தவிர்த்துருங்க. நீங்க சிவன் கோவிலுக்கு போறீங்க, போகல, எந்த பிரச்சனையும் இல்லை. அசைவ உணவை தவிர்த்துருங்க. வேற எந்த கட்டுப்பாடும் இல்லை. இன்னொரு விஷயம், 28/1/2024 முதல் 8/3/2024 வரை தினமும் இரவு நான் சொல்லும் அற்புதமான சிவ போற்றியை 11 முறை சொல்லிவிட்டு உறங்குவதற்கு போகணும். அந்த சிவ போற்றிகள் தினமும் மாலை 5 மணிக்கு நமது சேனலில் பதிவிடப்படும். இன்று முதல் 41 நாட்களுக்கு தினமும் மாலை 5 மணிக்கு அன்று இரவு சொல்ல வேண்டிய சிவ போற்றி. இந்த சிவ போற்றிய எப்படி சொல்லணும் அப்படின்னா, இரவு உணவு எடுத்துக்கிறீங்க இல்லையா, அந்த இரவு உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக 11 முறை சொல்லிவிட்டு இரவு உணவு எடுத்துக்கோங்க. இந்த 2 காரியத்தை யாரெல்லாம் செய்ய போகின்றீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல அன்பு கூர்ந்து சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் சொல்றேன், வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாசி மகா சிவராத்திரி தவற விட்டுறாதீங்க. இந்த சிவராத்திரிக்கு இந்த 2 காரியத்தை நீங்கள் சிவனுக்காக உங்களுக்காக செய்யுங்கள். அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். சிவராத்திரி வரை தினமும் இரவு உணவு உண்பதற்கு முன்பாக சிவப்போற்றியை 11 முறை சொல்லுங்கள். தினமும் நமது சேனல்ல மாலை 5 மணிக்கு சரியாக அந்த பதிவு கொடுத்துருவேன். எனவே தினமும் மாலை 5 மணிக்கு நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு வாருங்கள். இந்த 2024 வாட்ஸ்அப் குழுவில் பல அற்புதமான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. சிவ தரிசனத்தை
காண, சிவ தீட்சை பெற அற்புதமான ஒரு நாள் மாசி மகா சிவராத்திரி. 13 மணி நேரம், ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறையும் உங்களுடன் வாட்ஸ்அப் குழு மூலமாக பேசப் போகின்றேன். இந்த மாசி மகா சிவராத்திரி குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டண விவரத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.